பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து காலையிலேருந்து மொக்கையாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மாடர்ன் சினிமாவும் எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். அக்காவோட வேலை பார்வதிக்கு வந்து அவங்களால வந்துட்டு டைவர்ட் பண்ணுற டெக்னிக் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறது அவங்க நகையை வந்து ரெட்ரோ டீமில் வந்து அவங்க நகையை பாதுகாக்க உட்காந்துருக்கிறது யாருன்னா விகாஸ் விக்ரம். அந்த மனுஷன் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுவார். ஒருத்தன் வந்தானா 4 பேர்னாலும் அடித்து பறக்க விட்டுருவார். ஸோ அவரை மீறி நகை எடுக்கிறது கஷ்டம். அண்ட் இன்னொருத்தர் நம்ம மனோபாலா சார் நீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிற நம்ம பிரஜின். அண்ட் ஸோ பிரஜின், விகாஸ் விக்ரம், சுபிக்ஷா இவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அப்போது நம்மளோட விகாஸ் விக்ரம முதல்ல கிளப்பணும் அப்படின்னு பார்வதி டிசைட் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான ஐடியா. ஸோ இது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். வியானா, பார்வதி எல்லாருமே ஓகே இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு வைப்போம், அதை கேட்டு அவனை லேட் பண்ணுவோம், அவனை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றக்காக இது ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணது தான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாத்ரூமில் யாரோ துணி துவைச்சிட்டு அப்படியே பக்கெட்லேயே வச்சிருக்காங்க. எனக்கு இப்போ பக்கெட் வேணும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விகாஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த துணி யாரோடதுன்னு கேட்டு எடுத்து காய போட சொல்லுங்க, எனக்கு பக்கெட் வேணும் அப்படின்றாங்க. ஏன் வந்து விகாஸ் கிட்ட சொல்கிறாங்கன்னா, ரம்யா தான் கேப்டன். ஆனால் ரம்யா ஏதாவது வேலையாக இருக்கும்போது அவங்களோட அட்வைசரான விகாஸ் கிட்ட என்ன பிரச்சனைனாலும் கொண்டு வந்து சொல்லலாம் அப்படின்றனால அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் விகாஸ் ஒரு அட்வைசராக அந்த வீட்டில் சொல்கிறத யார் முதல்ல செய்கிறா? நேற்று சாண்ட்ரா கிட்ட சொல்கிறார், நீங்கள் க்ளீனிங் டீம் தானே, நீங்கள் போய் ஏதாவது க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு விகாஸ் நேற்று சொல்லும்போது, அப்போ நீ ஏன் அதை சொல்கிற அப்படின்னு சாண்ட்ரா கேட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எஃப்ஜே கேட்டார் இவங்க கிட்ட, ரம்யா கிட்ட வந்து, நீங்கள் கேப்டன், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நாங்கள் கேட்போமே தவிர விக்கல்ஸ் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் வியானா சொன்னாங்க, விக்கல்ஸ் போயிட்டு ஏன் இன்னும் வெசல் வாஷிங் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கேட்டாலாம் செய்ய முடியாது, கேப்டன் கேட்டால் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர் அவமானங்கள், தனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்றதை விட அதில் நிறைய தொடர் அவமானங்கள் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. அண்ட் மோர் ஓவர் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை எந்திரிக்க சொல்கிறா அப்படின்றதும் விக்கல்ஸ்க்கு புரியுது. அதனால் விக்கல்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப தெளிவாக கேப்டன் வந்ததுக்கப்புறம் ரம்யா கிட்ட, இங்கே பாருங்கள் ரம்யா கேப்டன், நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு வேலை செய்வேன், ஆனால் நான் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட இது உங்கள் துணியான்னு கேட்டால் எவனும் என்னை மதிக்க மாட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் இது உங்கள் துணியா எடுத்து நீங்கள் காய போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஓடிடும். அதை வச்சு இவங்க ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, நம்ம நகையை அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றனால அவர் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டாரு ரம்யா கிட்ட. ரம்யா எனக்கு அவங்க மரியாதை கொடுக்கறதில்ல, காலையில் கூட போய் வெசல் வாஷிங்கன்னு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நீ யாரும் சொல்கிறதுக்கு கேப்டன் சொல்லிட்டுன்ட்டாங்க, அதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போ ரம்யா சொன்னாங்க, சரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு. அப்போ இவருன்ட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுருறேன், யாரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு உடனே அவரும் போனார், பாத்ரூமில் இருந்த அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டார். அந்த பக்கெட்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் வியானாவுது, அவங்க இன்னர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் வியானா வந்துட்டாங்க. வியானாக்கு செம்ம கோபம், எப்படி என்னோட ட்ரெஸ்ஸை தூக்கி நடு இதில் வைக்கலாம், எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, எப்போதுமே கேட்போம் இல்லையா, அந்த வீட்டில் அது எப்போதுமே நடக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு இது உங்கள் ட்ரெஸ்ஸா பாத்ரூமில் இருக்குது, இங்கே இருக்குது, அதை எடுங்க அப்படின்னு கேட்போம், அப்படி தானே கேட்போம். ஆனால் இப்போ மட்டும் எப்படி நீங்கள் ட்ரெஸ் எடுத்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு. அப்போ திவ்யா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு வியானா, இது தப்பு தான், ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை தூக்கி நடு வீட்டில் வைக்கிறது தப்பு தான், ஆனால் இதை பண்ணது விக்கல்ஸோட தப்பு கிடையாது, இவங்க பார்வதி தான் முதல்ல வந்து சொல்கிறாங்க. பார்வதி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க இல்லையா, பார்வதி பார்க்குறாங்க, அதில் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு தெரியுது, இன்னர்ஸ்லாம் இருக்குன்னு தெரியுது. அப்போ பார்வதி என்ன பண்ணியிருக்கணும், உடனே வந்துட்டு இது கேர்ள்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம் இது யாரோ ட்ரெஸ்ஸுன்னு. ஆனால் அவங்க விக்கல்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ விக்கல்ஸ்க்கு யாருமே மரியாதை கொடுக்கறது இல்லைன்றனால அவர் தூக்கிட்டு வந்து கேப்டன் பேச்சு கேட்டு தான் நடு வீட்டில் வச்சுட்டாரு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல உடனே நம்மளோட பார்வதி அப்படியே வந்து வியானாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுதானே எப்படி இப்படி இருக்குது ட்ரெஸ்ஸை தூக்கி நடுவில் நீ வைக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ வந்து ஐயோ வியானோட ட்ரெஸ்ஸுன்னு பேசுகிற பார்வதி அப்போவே அதை பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு பொண்ணுங்களோட ட்ரெஸ் தான் இருக்குன்னு தெரியும் போது எதுக்கு நீங்கள் அதை பண்ணீங்க, உங்களுக்கு தேவை அவரை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த டைவர்ட்டிங் டெக்னிக் நடக்கலை அப்படின்னதும் அவர் மேலே ஒரு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வியானா இதில் இன்னொன்று அதிகப்படியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவருக்கு அது ஏன் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் தூக்கி வந்து நடு வீட்டில் வச்சுட்டாரு அப்படின்னு. யார்மா நீ, இன்னர்ஸ் என்ன இருக்குது, உன் ட்ரெஸ்ஸை தூக்கி நடுவில் வைக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையா, அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது இதெல்லாம், என்ன இது அக்யூசேஷன், எனக்கு புரியல, இவங்க ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு நான் கொண்டு வந்து வச்சேனா, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டாரு. அண்ட் ரம்யா சொல்லிட்டாங்க, இங்கே பார்வியானா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் நான் யாரோடதுன்னு கேட்டால் எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு விக்கல் சொன்னார், நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன், மேபி அதில் இன்னர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த வீட்டில் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு வியானா கோச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் பார்வதியும் புலம்பி பார்த்தாங்க. ரம்யா சொல்லிட்டாங்க, நான் கேப்டனாக பேசுகிறேன், எனக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்குது கிளியர் பண்ண கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு கேப்டனாக ரம்யா பேசிட்டாங்க. ஸோ செம்ம நோஸ்கட்
வாங்கிட்டு இந்த பிளானும் இப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு கடைசி வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் போட்டுட்டு இருப்போமோ அப்படின்ற மாதிரி கமருதீன் இருக்கவே இருக்கான். நமக்கு ஒரு அல்லகை கமருதீன், அவனை போய் அவனோட கேமை கெடுப்போம் அப்படின்னு இப்போ அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த மாடர்ன் சினிமா பேசிக்கினே இருக்க போகிறாங்களே தவிர ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது புரியுது. ஸோ பாப்போம், இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.